ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயிரினங்கள் எல்லாமே செல் எனப்படும் அமைப்பு மற்றும் செயலகங்களால் ஆனது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுமே பார்த்தீங்கன்னா அது தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதனுடைய அடிப்படை அழகு பார்த்தீங்கன்னா செல் தான். எல்லாமே செல்களால் ஆனது தான். ஓகேங்களா? இப்போ ஒரு செல் உயிரியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு செல் மட்டும்தான் காணப்படும். இதே பல செல் உயிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல செல் உயிரி. எனவே மனிதனில் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடிக்கணக்கான செல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பல செல் உயிரினங்கள் உடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல கோடிக்கணக்கான செல்களால் ஆனவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய பணியை செய்யவும் தொடர்ந்து வாழவும் உணவும் ஆக்சிஜனும் அதுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு செல்லும் தான் வாழணும், தன்னுடைய பணியெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து உணவும் ஆக்சிஜனும் தேவைப்படும். எனவே உணவே வந்து ஆற்றலினுடைய மூலமாகும் அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு செல்லும் குளுக்கோஸை ஆக்சிஜனுடைய செய்து ஆற்றலை வந்து பெறுது. அப்போ இந்த ஆற்றலை கொண்டு செல்கள் பிற முக்கிய பணிகளை மேற்கொள்கின்றன. இப்போ நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. இந்த செல்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணவும் ஆக்சிஜன் இருந்தால் தான் அது அதனுடைய வேலைகளை செய்யும். அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செல்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து நம்ம சாப்பிட்ற மூலமா நமக்கு குளுக்கோஸ் உடம்புல கிடைக்குது இல்லைங்களா? அந்த குளுக்கோஸை வந்து ஆக்சிகரணம் அடைய செஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆற்றலை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றலை வச்சு தான் வந்து இது வந்து சில பணிகள் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ தாவரங்களிலிருந்து வேர்கள் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் எவ்வாறு இலைகளுக்கு கடத்தப்படுது, இதெல்லாம் எப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு உடம்புல வந்து செரிமானம் அடைஞ்சு அது நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. அதனால நம்ம இயங்குறோம், நம்ம வேலைகள்லாம் செய்ய முடியுது. இதே மாதிரி தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேரிலிருந்து வந்து நீரை வந்து எப்படி இலைகளுக்கு கடத்துது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான உண்மைதான். அதே சமயம் இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவானது தாவரங்களுடைய மற்ற பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படுது. இதெல்லாம் நமக்கு கண்கூட பார்க்கறது தெரியல. இப்போ மனிதர்களில் நடக்கிற அந்த ரத்த ஓட்ட மண்டலம் இதெல்லாமே நம்ம ஜீரணமாகுது, இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஏன்னா தாவரங்களில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு தெரியறதே இல்லை. இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. சரிங்களா? இலைகளில் தயாரிக்கக்கூடிய உணவு தாவரங்களுடைய மற்ற பாகங்களுக்கு செய்யுது. அதே வேர்களில் உறிஞ்சப்பட்ட நீர் வந்து இலைகளுக்கு வந்து கடத்தப்படுது. இது எல்லாமே வந்து நமக்கு நேரடியாக பார்க்குறப்ப தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து தாவரங்களில் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ விலங்குகள் போல் தாவரங்களுக்கும் சுற்றோட்ட மண்டலம் இல்லாத போதும் உயரமான தாவரங்களின் மேல் பகுதிக்கு எவ்வாறு நீர் செல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? இப்போ நம்ம விலங்குகளில் நம்ம மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் உயரமான பகுதிகளுக்கு எல்லாமே நீர் வந்து கடத்தப்படும். ஆனால் தாவரங்கள் அப்படி இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரில் இருந்து நீர் வந்து இலைகளுக்கு வந்து செல்லுது. ஓகேங்க? அது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் முழு தாவரத்திற்கும் மற்றும் இலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவு அனைத்து பாகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது தாவர வேர்லேருந்து உறிஞ்சப்பட்ட நீரோ இலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவும் வந்து எல்லா பாகங்களுக்குமே பகிர்ந்தளிக்கப்படுது. சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாமே புரிந்து கொள்ளணும் அப்படின்னா தாவர உள்ளமைப்பியல் பற்றி தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? தாவர உள்ளமைப்பியல் அதைத்தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேர் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேர் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிம உப்புகள், அதாவது விட்டமின்ஸ்லாம் இருக்குங்களா அது. அப்போ தாவரங்களுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் சைலம் வழியாகத்தான் செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தாவரங்கள்ல சைலம்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நீரையும் கனிம உப்புகளையும் கடத்துது மற்ற பல பகுதிகளுக்கு, வேர்லேருந்து மற்ற பகுதிகளுக்கு கடத்துது. அதே சமயம் இலைகள் தயாரித்த உணவுப் பொருளை வந்து தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் புளோயம் வழியாக வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு பொருட்கள் வந்து மொத்தமாக கடத்து திசுகளின் மூலம் கடத்தப்படுவதையே தாவரங்களில் வந்து கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உணவு வந்து புளோயம் மூலமா கடத்தப்படுது. நீரும் கனிம உப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள்ல இருந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து சைலம் வழியாக கடத்துது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் தாவரங்களில் தயாரிக்கப்படுகிற உணவும் நீரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா பகுதிகளுக்குமே கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இவ்வாறு பொருட்கள் மொத்தமாக கடத்து திசுகள் மூலம் கடத்தப்படுவதையே தாவரங்களை வந்து கடத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பொருட்களை எடுத்து செல்வதற்கு கடத்துதல் என்று பெயர். ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பொருள் செல்லுது இல்லைங்களா? அதுக்கு தான் கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளில் பயன் தரும் பொருட்கள் மற்ற செல்களுக்கு கடத்தப்படுவதும் நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படுவதும் எப்படின்னு தெரியுதா? அதாவது இப்போ தாவரங்களில் பார்த்தோம் உணவு நீர் எப்படி கடத்தப்படுதுன்னு, சைலம் ஃப்ளோயம் இருக்கனால அது கடத்தப்படுது. இதே விலங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா நச்சு பொருட்கள், அதாவது தேவையற்ற பொருட்கள் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது இல்லைங்களா? அதுவும் அதே சமயம் உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் எல்லாமும் அந்தந்த பொருள் அந்தந்த பாகங்களுக்கு எடுத்து செல்லுதுங்களா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியக்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். சரிங்களா? அதாவது உயர் வகை விலங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள், உப்புகள், ஆக்சிஜன், ஹார்மோன் மற்றும் கழிவுப்பொருட்கள் உடல் முழுவதுமே கடத்தப்படுவது சுற்றோட்ட மண்டலத்தால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓகேங்களா? அதாவது தாவரங்களை சுற்றோட்ட மண்டலம் இல்லை, ஆனால் நம்மளுடைய மனிதன் மற்றும் விலங்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா?
இந்த மாதிரி விலங்குகளில் மனிதன் மாதிரி போன்ற உயிரினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனோ இல்லை மற்ற விட்டமின்களோ கடத்தப்படுவது பார்த்தீங்கன்னா சுற்றோட்ட மண்டலத்தால் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுற்றோட்ட திரவங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம், நிணநீர், இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்றவை இது எல்லாமே அடக்கியதான் சுற்றோட்ட மண்டலம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து சேகரிக்கும் மற்றும் கடத்து மண்டலங்களை வந்து உருவாக்குது. அதாவது இந்த ரத்தம், நிணநீர், இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் தான் தேவையற்ற பொருட்களை வந்து வெளியேற்றவும் செய்து தேவையான பொருட்களை எந்த பகுதிக்கு தேவையோ அதுக்கெல்லாமே கடத்த செய்யறதும் இதுதான். சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு செல்றது இந்த சுற்றோட்ட மண்டலம் தான். சரிங்களா? இப்போ தாவரங்களில் கடத்து முறைகள் எப்படி இப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். செல்களின் உள்ளே மற்றும் வெளியே பொருட்கள் கடத்தப்படுவது 2 முக்கிய முறைகளில் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரவல் மற்றும் ஆற்றல் சார்ந்த கடத்துதல், செயல்மிகு கடத்துதல் சொல்லுவாங்க. பரவுறது இன்னொன்று, ஆற்றல் சார்ந்த கடத்துதல். சரிங்களா? இப்போ பரவல்னா என்னன்னு பாருங்க. திட திரவ வாயு பொருட்கள் செறிவு அதிகமுள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைவான பகுதிக்கு எவ்வித ஆற்றலின் உதவியின்றி கடத்தப்படும் நிகழ்ச்சியே பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது திட திரவ வாயு பொருட்கள் வந்து என்னவாகும் அப்படின்னா செறிவு அதிகமான பகுதியிலேருந்து செறிவு குறைந்த பகுதிக்கு செல்றது தான் வந்து பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆற்றல் எதுவும் தேவையில்லை. இது வந்து ஒரு ஆற்றல் சாரா கடத்தி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதிகமான பகுதியில் நீர் இருக்குது அப்படின்னா தாழ்வான பகுதியில் நீர் வந்து பாயும் இல்லைங்களா? அது மேடாக இருக்க பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு நீர் வந்து அப்படியே வேகமாக பாஞ்சிரும். அதுக்கு நம்ம எந்த விதமான ஆற்றலுமே கொடுக்க தேவையில்லை. இதைத்தான் வந்து பரவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு ஆற்றல், இதுக்கு எந்த விதமான ஆற்றலும் நம்ம பயன்படுத்தாதனால இது ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, மேடான பகுதியிலேருந்து நீர் வந்து தாழ்வான பகுதிக்கு போதில்ல, அதுதான் வந்து பரவல். சரிங்களா? இதுக்கு ஆற்றல் எதுவுமே தேவையில்லை. அதனால இது வந்து ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இதே செயல்மிகு கடத்தல் அப்படின்னா இது ஒன்றுமே இல்லைங்க. அதாவது தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு வந்து அந்த ஆற்றலை இது வந்து கடத்துறது தான் பேர் செயல்மிகு கடத்துதல்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிணத்துலேருந்து தண்ணியை வந்து நம்ம மேலே எடுக்கிறோம் இல்லைங்களா? பம்பு மூலயமா, மோட்டர் பம்பு, இந்த பெரிய கிணறு இருக்கும் பாருங்க. நம்ம விவசாயத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிணறு இருக்கும். பெரிய கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து மோட்டர் பம்பு வச்சு தான் மேலே வந்து தொட்டிக்கு கொண்டு வருவாங்க. தொட்டிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து வயக்காட்டுக்கு போகும். சரிங்களா? அப்போ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஒரு ஆற்றலை பயன்படுத்தி தான் கீழே இருக்கிற தண்ணியை வந்து நம்ம மேலே கொண்டு வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அங்கே வந்து ஆற்றல் வந்து பயன்படுத்துது. இதுக்கு பேர் தான் செயல்மிகு கடத்துதல் சொல்லுவாங்க. அதாவது ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அப்படின்பாங்க. ஒரு பம்பு மூலயமா வந்து மேலே கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உடல்லையும் இப்படி தான் நடைபெறுது. அது என்னன்னு பாருங்க. ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் பார்த்தீங்கன்னா ஆற்றலை பயன்படுத்தி மூலக்கூறுகள் செறிவு வாட்ட சரிவிற்கு எதிராக கடத்தப்படும். செறிவு வாட்ட சரிவிற்கு எதிராக கடத்தப்படுறது தான் செயல்மிகு கடத்துதல்னு சொல்லுவாங்க. இவ்வகை கடத்தலில் கடத்து புரதங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம எப்படி தண்ணி இறைக்கிற மோட்டரை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து புரதங்கள் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகை புரதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றலை பயன்படுத்தி செல்ஜவ்வின் வழியாக மூலக்கூறுகளை கடத்துவதால் உந்திகள், அதாவது பம்ப்ஸ் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வகை உந்திகள் மூலக்கூறுகளை செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு வந்து கடத்தும். சரிங்களா? அதாவது செறிவு குறைவான பகுதி, இப்போ வந்து இங்கே செறிவு குறைவுனா இங்கே கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்து இந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆற்றலை கொடுத்தா தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆற்றலை ஒன்று பயன்படுத்துக்கலாம். அந்த ஆற்றல் தான் புரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு கடத்துறதுக்கு பேர் தான் வந்து செறிவு மிகு கடத்துதல் அல்லது ஆற்றல் சார்ந்த கடத்துதல். எப்பயுமே குறைவான பகுதியிலேருந்து அதிகமான பகுதிக்கு நம்ம ஒரு மேட்டை ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? நமக்கு இப்போ ஒரு மேட்டு பகுதியிலே சைக்கிளை ஓட்டுறீங்க, என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஓட்டுனீங்க, அதை ஆற்றலை கொடுத்துனீங்க அப்படின்னா தான் அந்த மேட்டை வந்து நீங்கள் இதை மேலே ஏற முடியும். இதே தாழ்வான பகுதியை நோக்கி நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்ப உங்களுக்கு ஆற்றல் எதுவும் தேவையில்லை, சும்மாவே காலை வச்சுக்கிட்டா கூட அது போயிடும். ஓகேங்களா? அப்போ செறிவு குறைவான பகுதியிலேருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு நம்ம சொல்லணும்னா எப்பயுமே ஒரு ஆற்றல் நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து செறிவு மிகு கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இது ஆற்றல் ஒன்று பயன்படுத்துறதுனால இதுக்கு ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஜவ்வூடு பரவல், ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஜவ்வூடு பரவல் என்பது திரவங்களில் காணப்படும் ஒரு சிறப்பான பரவுதல் தான் வந்து ஜவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு அரை கடத்து ஜவ்வின் வழியாக கரைப்பான் அல்லது நீர் மூலக்கூறுகள் அதன் செறிவு அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைந்த பகுதிக்கு கடத்தப்படுறது தான் வந்து ஜவ்வூடு பரவல். இதுவும் அதே தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா பரவல், அதே மாதிரி தான். செறிவு அதிகமான பகுதியிலேருந்து செறிவு குறைவான பகுதிக்கு தான் இது போகும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஜவ்வின் வழியாக வந்து கரைப்பான் அல்லது நீர் வந்து அதிகமான பகுதியிலேருந்து குறைவான பகுதிக்கு செல்லுது. சரிங்களா? இதைத்தான் வந்து ஜவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா செறிவு வந்து சமமாக, ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா செறிவு வந்து சமமாக ஆகிற வரைக்கும் இது வந்து இந்த ஜவ்வூடு பரவல் வந்து நடைபெறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு ஜவ்வூடு பரவல் வழியாக நீரோ இல்லை கரைப்பானோ ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு, அதாவது அதிகமான பகுதியிலேருந்து கம்மியான பகுதிக்கு போகிற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டுக்கும் சமமாகிற வரைக்கும் இது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ஜவ்வூடு பரவல் அல்லது கரைப்பான் மூலக்கூறில் ஆற்றல் சாரா கடத்தல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆற்றல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா அதிகமான இது இருந்தாலும் குறைவான பகுதிக்கு போகுது, அதனால இதுக்கெல்லாம் ஆற்றல்லாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி. சரிங்களா? அடுத்து பிளாஸ்மா சிதைவு உயிர்மை சுரக்கம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. உயிர்மை சுருக்கம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டானிக் கரைசலில், அதாவது உயர் உப்பு அடர்வு கரைசல்ல இருந்து வைக்கும்போது செல்லிலிருந்து நீர் வெளியேறுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்கி விடுகிறது. இதுக்கு தான் பிளாஸ்மா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புரோட்டோபிளாசம் இது இருக்கு இல்லைங்களா, ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டானிக் கரைசலில் வைக்கிறப்ப, இதை வந்து ஒரு ஹைப்பர்டானிக் கரைசலில் வைக்கிறப்ப இதில் இருக்கிற நீர் வந்து வெளியேறி இந்த நடுவில் இருக்கிற புரோட்டோபிளாசம் வந்து சுருங்குது இல்லைங்களா, இந்த எல்லோ கலர் புரோட்டோபிளாசம் சுருங்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளாஸ்மா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைப்பர்டானிக் கரைசலில் ஒரு செல் சுவரை வைக்கிறப்ப அதில் இருக்கிற வந்து நீர் எல்லாமே சுருங்கி வெளியேறுவதனால புரோட்டோபிளாசம் வந்து செல் சுவரை விட்டு விலங்கி சுருங்கி விடுது. இதைத்தான் வந்து பிளாஸ்மா சிதைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹைப்பர்டானிக் கரைசலில் செல் சுவரை வைக்கிறப்ப இதில் நீர் எல்லாமே வெளியே போடுது, அதனால இதுக்குள்ள இருக்க புரோட்டோபிளாசம் எல்லாமே சுருங்கி அந்த சுவரை விட்டு விலகி சுருங்கி விடுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிதைவுக்கு தான் பேரு பிளாஸ்மா சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த எல்லோ கலரா இருக்கிறது தான் புரோட்டோபிளாசம், இந்த நடுவில் இருக்கிறது ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அதுதான் உட்கரு. சரிங்களா? இது நீர் இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த அளவுக்கு சுருங்கிடும். ஓகேங்களா? இது நல்லா பாருங்க. அப்புறம் இதுதான் செல் சுவர் வந்து செல்லை விட்டு சுருங்கி காணப்படும். இதைத்தான் வந்து பிளாஸ்மா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜவ்வூடு பரவல் நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஒரு செயல்முறை மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாருங்க. ஒரு திசில் புனல் எடுத்துக்கிறீங்க. அதனுடைய வாய்ப்பகுதியை வந்து இது வந்து திசில் புனல். ஓகேங்களா? இதனுடைய வாய்ப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்ரோஸ் ஒரு அரைக்கடத்து ஜவ்வுனால இது பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஒரு அரைக்கடத்து ஜவ்வுனால கட்டிட்டு இதில் வந்து ஒரு சுக்ரோஸ் கரைசலை வந்து நிரப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நிரப்பின பிறகு இந்த மாதிரி ஒரு குடுவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய அந்த சுக்ரோஸ் அளவை குறைச்சிக்கோங்க. சரி, குறித்து கொள்ளணும். சரிங்களா? அப்புறம் இது வந்து ஒரு நீருள்ள ஒரு முகவையில் வச்சுருங்க. வச்ச பிறகு சிறிது நேரம் கழித்து நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா இதனுடைய சுக்ரோஸினுடைய நீர் மட்டம் வந்து உயர்ந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரைக்கடத்து ஜவ்வின் வழியாக நீர் வந்து பரவி சுக்ரோஸினுடைய அளவை வந்து அதிகமாக்கி இருக்கும். இதுக்கு தான் பேர் ஜவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஒரு திசில் புனல் எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு சுக்ரோஸ் கரைசலை எடுத்துக்கிறீங்க. இந்த திசில் புனல் ஒரு பகுதியை வந்து அரைக்கடத்து ஜவ்வால் வந்து கட்டி வச்சிடுறீங்க. இதை வந்து இந்த திசில் புனலை ஒரு நீருள்ள ஒரு முகவையில் வைக்கிறப்ப அந்த அரைக்கடத்து ஜவ்வின் வழியாக இந்த நீர் வந்து பரவி அந்த குளுக்கோஸினுடைய மட்டம் வந்து உயர்ந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா ஜவ்வூடு பரவல். நீர் வந்து ஜவ்வூடு பரவல் மூலயமா அந்த திசில் புனல் வழியாக போயிடுது. அதனால வந்து இது வந்து அந்த சுக்ரோஸினுடைய அளவு மட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஜவ்வூடு பரவலுக்கு ஒரு செயல்முறை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது உள்ளீர்த்தல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. உயிரற்ற தாவர பொருட்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரினை உறிஞ்சி உப்புகின்ற நிகழ்ச்சி தான் வந்து உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா நம்ம உலர் விதைகள் மற்றும் உலர் திராட்சை எல்லாம் நீரில் வைக்கிறப்ப அது உப்பி விடுங்களா. இப்போ உலர் திராட்சையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உப்பி இருக்கும். அதுதான் உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சில விதைகளை போட்டு வச்சிங்கனாலும் அது உப்பிடும். இதுக்கு காரணம் வந்து உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நீரில் வந்து கரையாது. உள்ளீர்த்தல் என்ற நிகழ்ச்சி முளைக்கும் விதைகளில் நடைபெறவில்லை என்றால் இளம் நாற்றுகள் வந்து விதைகளிலிருந்து வெளியே வராது. இந்த உள்ளீர்த்தல்னால தான் இளம் நாற்றுகள் வந்து விதையிலிருந்து வெளியே வருது, இல்லைன்னா அது வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நீரை உள்ளெடுக்கும் உறுப்புகள் வேர்த்தூவி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீரை எதெல்லாம் உள்ளெடுக்குது அப்படின்னு பாருங்க. ஒரு தாவர வேரின் நுனியில் பல கோடிக்கணக்கான வேர்த்துவிகள் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு தாவர வேரினுடைய நுனியில பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான வேர்த்துவிகள் காணப்படுது. இவை மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் வந்து உறிஞ்சுகின்றன. சரிங்களா? இந்த பல வேர்த்துவிகள்னா அதுதான் வந்து நீரையும் கனிமத்தையும் வந்து மண்ணிலிருந்து உறிஞ்சதா சொல்றாங்க. வேரின் புறத்தோல் செல்களின் நீச்சிகளே வேர்த்துவிகளாகும். அதாவது வேரின் புறத்தோல் செல்களின் நீச்சிகளே வந்து வேர்த்துவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேர்த்துவிகள் பார்த்தீங்க அப்படின்னா மென்மையாக காணப்படும். இந்த வேர்த்துவிகள் எல்லாமே மென்மையாக இருக்கும், மெல்லிய சுவருடையதாக இருக்கும் மற்றும் ஒரு செல்லால் ஆனதாக இருக்கும். சரிங்களா? வேர்த்தூவிகள் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் உறிஞ்சும் பரப்பை வந்து அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து வேர்த்தூவியின் நீச்சு பகுதி. இது வந்து முதிர்ச்சி அடைந்த பகுதி. இது எல்லாமே வேர்த்தூவி. சரிங்களா? இது வந்து வேர்த்தூப்பி, இங்கே வந்து ஆக்குதிசு பகுதியும் காணப்படுது. இப்படிதான் வந்து வேர்த்தூவிகள் வந்து அந்த மண்ணில் இருக்கிற நீரையும் கனிமத்தையும் உறிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சப்பட்ட நீர் வேரில் எப்படி வந்து செல்லுதுன்னு பாருங்க. நீரானது வேர்த்தூவினுள் சென்றவுடன், அந்த வேர்த்தூவி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ள சென்ற பிறகு நீரின் செறிவு பார்த்தீங்க அப்படின்னா புறணி பகுதியை விட வேர்த்தூவியில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நீர் வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா மண்ணில் இருக்க நீரை. அப்போ வேர்த்தூவியில தான் வந்து அந்த நீரினுடைய இது அதிகமாக இருக்கும் புறணியை விட. அப்போ என்ன ஆகும்? சவ்வூடு பரவலின் காரணமாக வேர்த்தூவியிலிருந்து புறணி செல்வுக்கு வந்து இந்த நீர் எல்லாமே போக ஆரம்பிக்கும்.
சரிங்களா? இதைத்தான் சொல்லுவாங்க. பரவலின் காரணமாக வேர்த்துவையிலிருந்து புறணி செல்கள் வழியாக அகத்தோலில் நுழைந்து சைலத்தை அடையும். புறணை செல் வழியாக அகத்தோலில் இருந்து மறுபடியும் சைல குழாயை அடையுமோ, பின்பு சைலத்திலிருந்து நீரானது மேல் நோக்கி தண்டு மற்றும் இலைகளுக்கு வந்து கடத்தப்படும். சரிங்களா? அதாவது வேர்த்துவியில் நீர் உறிஞ்சப்பட்ட பிறகு வேர்த்துவியில வந்து நீர் அதிகமாக இருக்கும், புறணியில கம்மியா இருக்கும். அதனால ஜவ்வுடல் பரவல் மூலமாக வேர்த்துவியிலிருந்து புறணிப்புக்கு போகும், புறணியிலிருந்து அகத்தோல் வழியாக சைல குழாய்க்கு போகும். இந்த சைல குழாயிலிருந்து தான் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் நீர் மற்றும் கனிமப் பொருட்கள் எல்லாமே கடத்தப்படும். இப்படித்தான் நடைபெறுது. சரிங்களா? வேர் செல்களில் நீர் செல்லும் வழிமுறைகள் எந்தெந்த மாதிரி வந்து வேர் செல்களை வந்து நீர் வந்து செல்லுதுன்னு பாருங்க. வேர்த்தூவிகள் நீரையும் கனிம உப்புகளையும் பரவல் முறையில் உறிஞ்ச ஆரம்பிக்கும். வேர்த்தூவியின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது வேரின் உட்புற அடுக்கிற்கு 2 தனித்தனி வழிகளில் செல்லுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போபிளாஸ்ட் வழி மற்றும் சிம்பிளாஸ்ட் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீர் பார்த்தீங்கன்னா வேர்த்தூவிகளில் உறிஞ்சப்பட்ட பிறகு அது 2 வழிகளில் வந்து மற்ற இடத்துக்கு வந்து உட்புற அடுக்கிற்கு வந்து செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போபிளாஸ்ட் வழி, அப்புறம் சிம்பிளாஸ்ட் வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போபிளாஸ்ட் வழி அப்படின்னா என்னன்னு பாருங்க. அப்போபிளாஸ்ட் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நீரானது முழுக்க செல் சுவர் மற்றும் செல் இடைவெளியின் வழியாகத்தான் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்போபிளாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீரானது முழுக்க செல் சுவர் மற்றும் செல் இடைவெளியின் வழியாக செல்லும். இவ்வகை கடத்தல எந்த ஜவ்வுமே பயன்படாது. இவ்வகை கடத்தல பார்த்தீங்கன்னா நீரானது எந்த ஜவ்வினையுமே கடக்காமல் செல்கிறது. இந்த வகை கடத்தல் செறிவின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த ஜவ்வுமே பயன்படுத்துறது இல்லை. அது வந்து செறிவு அதிகமாக இருக்க பகுதியிலேருந்து குறைவான பகுதிக்கு நார்மலாக போகுது, அவ்வளோதான். அதே சிம்பிளாஸ்ட் பகுதியில் பாருங்க, இந்த முறையில் நீரானது செல்லின் வழியாக செல்லும். ஆனால் அதாவது செல்லின் பிளாஸ்மா ஜவ்வில் நுழைந்து சைட்டோபிளாசத்தினை கடந்து பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக அருகில் உள்ள செல்களுக்கு செல்கிறது. ஓகேங்களா? அதாவது செல்லினுடைய ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா ஜவ்வின் வழியாக நுழைந்து சைட்டோபிளாசத்தினை கடந்து பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக அருகில் உள்ள செல்களுக்கு செல்ல ஆரம்பிக்கும். ஓகேங்க? பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக தான் வந்து இது வந்து அருகில் உள்ள செல்லுக்கு செல்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. செல் ஜவ்வின் வழியாக நீர் செல்வதால் இவ்வகை கடத்துதல் மெதுவாக நடைபெறும். சிம்பிளாஸ்ட் வகை கடத்துதல் செறிவின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா செறிவின் அடிப்படையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அபோபிளாஸ்ட் வழின்னு பாங்க பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்படியே செல் ஜோவின் எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிடும். ஓகேங்களா? இதே சிம்பிளாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து சைட்டோபிளாச பகுதி வழியாக போய் அங்கிருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதாவது அம்போபிளாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எந்த செல்லையுமே டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்குன்னு ஒரு வழியை உருவாக்கி அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் சிம்போபிளாஸ்ட் அப்படி கிடையாது. இது செல்லுக்குள்ளே ஊடுருவி சைட்டோபிளாசத்துக்குள்ளே போய் அப்புறம் பிளாஸ்மோடெஸ்மாக்குள்ளே போய் இது பண்ணுது. சரிங்களா? அது வழியாக தான் இது போகுது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செறிவின் அடிப்படையில் தான் நடைபெறுது. சரிங்களா? அடுத்து நீராவி போக்கு பாருங்க. நீராவி போக்கு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் புற உறுப்புகளிலிருந்து குறிப்பாக இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதை தான் வந்து நீராவி போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இலைத்துளையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இலைத்துளையானது பகலில் திறந்தும் இரவில் வந்து மூடியும் காணப்படும். ஓகேங்களா? இது வந்து அதாவது தாவரத்தினுடைய புற உறுப்புகளான இலையின் புறத்தோல் வழியாக நடைபெறும் நீர் வந்து ஆவியாக வெளியேறதை தான் வந்து நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு இலைத்துளையும் 2 காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. இலைத்துளையானது பகலில் திறந்தும் இரவில் மூடியும் காணப்படும். இலைத்துளையின் செயல்பாட்டானது காப்பு செல்களில் விரைப்பழுத்த மாறுபாடுகளால் தான் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. பகலில் காப்பு செல்களுக்குள் அருகில் உள்ள செல்களிலிருந்து நீர் புகுவதால் விரைப்புத்தன்மையை அடைகிறது. ஓகேங்களா? பகல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பு செல்களுக்கு அருகில் உள்ள செல்களிலிருந்து நீர் புகுறதுனால அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இலைத்துளைகளை திறந்து கொள்ளும். அதனால இரவுல பார்த்தீங்க அப்படின்னா காப்பு செல்களை விட்டு நீர் வந்து வெளியேறதுனால விரைப்பழுத்தம் வந்து குறைந்து காப்பு செல்கள் வந்து சுருங்கிடும். இதனால இலைத்துளை வந்து மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது நீராவி போக்கு என்னன்னா இலையினுடைய புறத்தோல் வழியாக நடைபெறாதான் ஆவியாக நீர் வெளியேறதான் வந்து நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 2 காப்பு செல்களால் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இந்த இலைத்துளை பார்த்தீங்க அப்படின்னா பகல்ல திறந்து இரவில் மூடியும் காணப்படும். சரிங்களா? காப்பு செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைத்துளையினுடைய செயல்பாட்டில் காப்பு செல்கள் விரைப்பழுத்த மாறுபாடுகளால் தான் நடைபெறும் சொல்லுவாங்க. அதாவது இந்த காப்பு செல்களில் வந்து பக்கத்தில் இருக்க செல்லு வந்து நீர் புகிறதுனால விரைப்புத்தன்மையை அடையும். இதனால இலைத்துளைகள் வந்து காலையில் இந்த பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா திறந்து காணப்படும். இதே இரவுல செல்ல பார்த்தீங்கன்னா இந்த விரைப்பழுத்தம் வந்து குறையிறதுனால நீர் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்களா? நீர் வெளியேறதுனால அந்த விரைப்பழுத்தம் வந்து குறைந்து காணப்படும். அதனால செல்கள் சுருங்கிடும். இதனால வந்து இலைத்துளை வந்து மூடிக்கொள்ளும். அதாவது ஒரு இலையில பார்த்தீங்க அப்படின்னா பகல்ல இலைத்துளை வந்து திறந்தும் நைட்டு வந்து மூடியும் காணப்படும் சொல்லுவாங்க. பகல்ல திறந்திருக்கிறதுனால அதனுடைய காப்பு செல்களோட பக்கத்து செல்களை நீரை உறிஞ்சுக்கொள்ளும். அதனால விரைத்து காணப்படும். இது நைட்ல வந்து மூடிக்கொள்வது நீர்ல வெளியேறதுனால இது மூடிக்கொண்டு விரைப்புத்தன்மை வந்து குறைஞ்சு காணப்படும். சரிங்களா? அதுதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீராவி போக்கின் காரணமாக இலையிடை திசுவிலிருந்து நீரானது
இலைத்துளை வழியாக வெளியேறுவதால் நீரின் செறிவு இலையடை திசைவில் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நீராவி போக்கின் காரணமாக இலையடை திசைவிலிருந்து நீரானது இலைத்துளை வழியாக வெளியேறுவதால் நீரின் செறிவு இலையடை திசையில குறைய ஆரம்பிக்கும். இந்த நீராவி போக்கு நடைபெறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இலையில இருக்கிற திசுக்களுடைய நீர் வந்து ஆவியாக மாறுது இல்லைங்களா, அதனால இதனுடைய நீர் வந்து அங்க வந்து செறிவு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதனால ஜவ்வூட பரவல் மூலம் சைலத்தில் இருக்கிற நீரெல்லாம் வந்து மீண்டும் இலையடை திசைகளுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். சரிங்களா, அப்ப இந்த வேறுபாட்டின் காரணமாக இலையில் வந்து ஒரு இழுவிசை வந்து உண்டாகும். இதைத்தான் வந்து நீராவி போக்கினுடைய இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீராவி போக்கு நடைபெற்றுச்சுன்னா இலையில இருக்கிற இலை செல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நிலை செறிவு வந்து கம்மியா இருக்கும், நீருடைய செறிவு கம்மியா இருக்கும். அப்ப அது என்ன பண்ணும், நமக்கு எப்படி உடம்புல தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா சைலத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்ப தண்ணியை எடுத்து தனக்கு தேவையான அது வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கும். ஓகேங்களா, அதை சமநிலைப்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கும். இதைத்தான் வந்து நீராவி போக்கினுடைய இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த வேறுபாட்டின் காரணமாக இலையில் வந்து ஒரு இழுவிசை உண்டாகுது. இதைத்தான் வந்து நீராவி போக்கு இழுவிசை. தனக்கு தேவையான தண்ணி இழுத்துக்க பார்க்குறது இல்லைங்களா, அதைத்தான் வந்து இழுவிசை அப்படின்னு சொல்றாங்க. இது நீராவி போக்கு இழுவிசை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த இழுவிசை பார்த்தீங்க அப்படின்னா வேர் வரை கடத்தப்படுவதால் வேர் தூவியின் மூலம் மீண்டும் மீண்டும் நீர் வந்து மண்ணில் வந்து உறிஞ்சப்பட்டு தொடர்ச்சியாக இலைகளுக்கு இப்போ சைலத்துக்கு தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லையா, அப்போ தண்ணி வேணும்ல சைலத்துக்கு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேர்லேருந்து மண்ணில் இருக்கிற தண்ணி வந்து உறிஞ்சப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கே பாருங்க படத்தில் திறந்த இலைத்துளை மூடிய இலைத்துளை இப்படி தான் இருக்கும். இந்த காப்பு செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கிய நிலையில் காணப்படும். இதே பார்த்தீங்கன்னா விரைப்பு நிலையில் காணப்படும். விரைப்புலன்னா தண்ணி வந்து அதிகமாக உறிஞ்சி காணப்படும். இங்கே வாக்குவல்கள் இருக்கும். இது உட்கரு, இலைத்துளை, இங்கே ஒரு இலைத்துளை, செல் சுவர், குளோரோபிளாஸ்ட். இங்கே இலைத்துளை வந்து மூடிய திறந்த நிலையில் இருக்கும், அதனால் விரைப்புத்தன்மையோட. இங்கே மூடிய நிலையில் காணப்படும். சரிங்களா, அடுத்து இந்த நீராவி போக்கினை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பாருங்க. நீராவி போக்கினை பாதிக்கும் வெளிப்புற காரணிகள் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை, ஒளி, ஈரப்பதம் மற்றும் காற்றினுடைய திசைவேகம். உட்புற காரணிகள் இலைத்துளையினுடைய எண்ணிக்கை மற்றும் விரவல், திறந்த நிலையில் உள்ள இலைத்துளைகளினுடைய சதவீதம், தாவரத்தில் இருக்கும் நீரின் அளவு, தாவரத்தின் அமைப்பு போன்றவை. இது எல்லாமே வந்து நீராவி போக்கினை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த நீராவி போக்கினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாருங்க. நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமாக நீரானது மேலே செல்ல காரணமா இருக்குது. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுகிறது. இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்க நீராவி போக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. செல்கள் விரைப்புத்தன்மையுடன் இருக்க செய்கிறது. இதனால் அவற்றின் வடிவமும் மாறாமலும் இருக்க வந்து இது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் அழுத்தம். சரிங்களா, வேர் அழுத்தம்னு பாருங்க. மண்ணில் உள்ள கனிமங்கள் வேரில் கடத்தும் திசுக்களுக்கு ஆற்றல் சார் கடத்தின் மூலம் செல்லும் போது அதனுடன் சேர்ந்து நீரும் கடத்தப்படுது. ஓகேங்களா, கனிமங்கள் எல்லாமே வேரில் கடத்துறப்ப அதோட சேர்ந்து நீரும் கடத்தப்படுது. இதனால் சைலத்தின் உள்ள அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அழுத்தமே வேர் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக நீரானது தண்டில் சிறிது உயரம் தள்ளப்படுகிறது. சரிங்களா, இதனால தான் வந்து நீரானது தண்டில் வந்து சிறிது உயரம் வந்து தள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது கனிமங்களின் உள்ளெடுப்பு அப்படின்னு என்ன பாருங்க. கனிம உணவூட்டத்தின் தேவைக்காக தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி சைலத்தின் வழியாக நீர் எடுத்துக்கிச்சு அதே மாதிரி கனிமங்கள் எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்க. உணவூட்டத்தின் தேவைக்காக தாவரங்கள் மண்ணில் உள்ள கனிமங்களை சார்ந்துள்ளது. எனவே தேவையான அனைத்து கனிமங்களையும் வேர்கள் ஆற்றல் சாரா கடத்துதல் மூலம் எடுத்துக்கொள்றதில்லை. ஆற்றல் சாரா கடத்துதல் மூலமே எடுத்துக்கொள்ள முடியறதில்லை. அவற்றின் காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனிமங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அயனியாக இருக்கிறது. அவை ஜவ்வின் வழியாக எளிதாக புக முடியாது. சரிங்களா, அப்போ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் உள்ள கனிமங்களின் செறிவு வேர்களில் செல்களில் உள்ள செறிவினை விட குறைவாக இருக்கு. அதனாலவே பெரும்பாலான கனிமங்கள் ஆற்றல் சார்ந்த கடத்தல் மூலமாகவே வேரின் புறத்தோல் சைட்டோபிளாசம் வழியாக உள் நுழைகிறது. இதற்கு தேவையான ஆற்றல் பார்த்தீங்கன்னா ஏடிபியின் மூலம் பெறும். பின்பு நீராவி போக்கியின் இழுவிசையின் காரணமாக அனைத்து பாகங்களுக்கும் கடத்தப்படும். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சைலத்தின் வழியாக நீர் கடத்தப்படுறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நீர் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை, அயனிகளாக இல்லை அந்த அளவு, அதனால வந்து ஈஸியாக வந்து சைலத்தின் வந்து இலைகளுக்கு வந்து கடத்தப்படுது. ஆனால் கனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அயனிகளாக இருக்கிறதுனால ஜவ்வின் வழியாக எளிதியாக பரவ முடியாது. சரிங்களா, அதே சமயம் அந்த கனிமங்களுடைய செறிவும் அதிகம். வேர்களின் செறிவோட ஒப்பிடுறப்ப இந்த கனிமங்களுடைய செறிவு பார்த்தீங்கன்னா வேர்களில் வந்து உள்ள செறிவினை விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டைரக்டா இலைகளுக்கு வர முடியாது. அதனால என்னவாகும் அப்படின்னா இது ஒரு ஆற்றல் தேவைப்பட்டு ஒரு ஜவ்வின் மூலமாகத்தான் வந்து உள்ள வந்து நுழையும். ஓகேங்களா, அந்த இப்போ அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது இல்லைங்களா. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தீங்களா எல்லாம் 2 ஆற்றல் இருக்குது அப்படின்னு.
ஒன்று வந்து ஆற்றல் இல்லாத நிகழ்ச்சி, இன்னொன்று ஆற்றல் தேவைப்படக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு. அப்போ ஒரு ஆற்றல் பயன்படுத்தி தான் வந்து அந்த கனிமங்கள் எல்லாமே வந்து இலைகளுக்கு போய் சேருது. ஓகேங்களா? அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா இந்த நீராவி போக்கில் ஒரு இழுவிசைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதன் மூலயமா வந்து அந்த ஆற்றல் வந்து கிடைஞ்சு கனிமங்கள் வந்து இலைகளுக்கு வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கனிம அயனிகள் எப்படி கடத்தப்படுதுன்னு பாருங்க. சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா மூப்படைந்த உதிரும் நிலையில் உள்ள இலைகளில் உள்ள கனிமங்கள் இளம் இலைகளுக்கு இடம்பெயர்கின்றன. சில தாவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த பழுத்த இலையா இருக்கும் இல்லைங்களா, அந்த இலைகளில் இருக்க தனிமங்கள் பார்த்தீங்கன்னா இளம் இலைக்கு வந்து கடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இலையுதிர் தாவரங்களில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை மிக விரைவாக இடம்பெயரும் தனிமம். ஆனால் கால்சியம் பார்த்தீங்கன்னா எளிதில் இடம்பெயர்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க். எது வந்து எளிதில் இடம்பெயராதுன்னா கால்சியம். சிறிதளவு தனிமங்கள் சைலம் மற்றும் புளோயத்தினிடையே பரிமாறிக்கொள்ளப்படும். சில தனிமங்கள் பார்த்தீங்கன்னா சைலம் புளோயத்தில் பரிமாறிக்கொள்ளப்படும் சொல்லுவாங்க. இப்போ புளோயத்தில் கடத்துதல் எப்படி நடைபெறுதுன்னு பாருங்க. இலைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது புளோயத்தின் வழியாக சேமிக்கும் பகுதிக்கோ அல்லது தேவையான பகுதிக்கோ கடத்தப்படும். புளோயத்தின் கடத்துக்கூறுகளான சல்லடை தட்டுடன் கூடிய சல்லடை குழாய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சல்லடை குழாய் செல்களில் உள்ள சல்லடை துளையின் வழியாகத்தான் வந்து சைட்டோபிளாசம் இலையின் மூலம் கடத்தப்படும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். அப்போ புளோயம் உணவினை வந்து தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு வந்து இது கடத்த ஆரம்பிக்கும். உணவு உற்பத்தியாகும் இடமான இலைகள் தோற்றுவாயாகவும் சேமிக்கும் அல்லது தேவையான இடம் தேக்கிடமாகவும் கருதப்படுது. ஓகேங்களா? அதாவது இந்த இலைகள் தான் வந்து சோர்ஸ் ஆகும் அல்லது சேமிக்கும் அல்லது தேவையான இடம் தேக்கிடமாகவும் கருதப்படும். ஆனால் தோற்றுவாயும் தேக்கிடமும் தேவையை பொறுத்தும் பருவகாலத்தை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தோற்றுவாய்க்கும் தேக்கிடத்திற்கும் உள்ள தொடர்பு அவ்வப்போது வந்து மாறுபாடு அடையக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. உணவு இடம்பெயர்வது மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியிலோ 2 திசையிலுமே நடைபெறும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஆனால் சைலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீரானது மேல் நோக்கி திசையில மட்டுமே இடம்பெயரும். நீர் மட்டுமே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி திசையில தான் இடம்பெயரும். ஆனால் கனிமங்கள் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ நடைபெறும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் வந்து இடம்பெயர்தல். சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு இடம்பெறுவது அழுத்த மாறுபாட்டு கோட்பாட்டின்படி நடைபெறுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவான குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாற்றப்படும். சுக்ரோஸ் முதலில் புளோயத்தின் துணை செல்களுக்கு கடத்தப்படும். பின்பு ஆற்றல் சால் கடத்தல் மூலம் சல்லடை குழாயினுள் செல்லும். இந்நிகழ்ச்சியில் புளோயத்தின் செல்கள் இதன் காரணமாக ஹைப்பர்டானிக் நிலையை வந்து அடையும், உயர் உப்பு நிலையை வந்து அடையும். அப்போ அடைஞ்ச பிறகு என்ன ஆகும்? அருகில் உள்ள சைலத்திலிருந்து நீரானது ஜவ்வூடு பரவல் மூலம் சல்லடை குழாய்கள் செல்லும். இதனால் ஏற்படும் ஜவ்வூடு பரவல் அழுத்த வேறுபாட்டின் காரணமாக புளோயத்திலிருந்து உணவானது அழுத்தம் குறைவான செல்களுக்கு கடத்தப்படும். ஆற்றல் சால் கடத்துதல் மூலம் சுக்ரோஸ் ஆனது சேமிக்கும் இடத்திற்கோ அல்லது பயன்படுத்தப்படும் இடத்திற்கோ இடம்பெயர ஆரம்பிக்கும். இதன் காரணமாக தான் சுக்ரோஸ் வெளியேறுவதால் ஜவ்வூடு பரவல் அழுத்தம் வந்து குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே நீரானது புளோயத்தை விட்டு வெளியேற ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்தது சாரேற்றம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அது அசன்ட் ஆஃப் எ சாப். வேர்களின் மூலம் இந்த உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் மேல் நோக்கிய கடத்துதல் மூலம் தாவரங்களின் பிற பகுதிகளுக்கு செல்றதுதான் பேரு சாரேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரும் கனிமமும் தாவரங்களை மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்றதுக்கு பேர் தான் சாரேற்றம் சொல்லுவாங்க. சாரேற்றம் பார்த்தீங்கன்னா பின்வரும் படிகளில் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஜவ்வூடு பரவல் நிறை வேர்த்தூவினுள் செல்லப்படுது. வேரழுத்தம் நீரை தண்டு பகுதிக்கு தள்ள ஆரம்பிக்கும். நீராவி போக்கு இழுவிசையை வந்து உண்டாக்க ஆரம்பிக்கும். ஒட்டுணைவு மற்றும் கூட்டணைவு தொடர்ச்சியான நீர் தம்பத்தை வந்து இது உருவாக்கும். ஒட்டுணைவும் கூட்டணிவு தான் தொடர்ச்சியான நீர் தம்பத்தை வந்து உருவாகுது. நுண்துளை ஈர்ப்பு விசையின் மூலம் நீரானது தண்டின் அடிப்புறம் வந்து செல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ வேரழுத்தம் எப்படி நடைபெறுதுன்னு பாருங்க. மண்ணில் உள்ள நீர் வேர்த்தூவிகளுக்கு ஜவ்வூடு பரவலின் காரணமாக செல்ல ஆரம்பிக்கும். வேரழுத்தத்தின் காரணமாக நீரானது வேரிலிருந்து மேல் நோக்கி தண்டின் அடிப்பகுதிக்கு செல்லுது. சரிங்களா? செல்கிறது. அடுத்து நுண்துளை ஈர்ப்பு விசை, தந்தி குழாய் விசை அப்படின்னு. நீர் அல்லது எந்த ஒரு திரவமும் நுண்துளை குழாய்களில் இயற்பியல் விசையின் காரணமாக மேலே இருக்கிறது. இதற்கு நுண்துளை ஈர்ப்பு விசை என்று பெயர். அதே போல் தண்டிலும் நீரானது குறிப்பிட்ட உயரம் வரை நுண்துளை ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவுன்னு பாருங்க. கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு விசைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் காரணமாகத்தான் நீரானது சைலத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியான நீர்த்தம்பமாக இருக்குது. இப்போ கூட்டிணைவுனா என்ன பாருங்க. நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை தான் கூட்டிணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒட்டிணைவுன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படும் ஈர்ப்பு விசை ஒட்டிணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் மூலக்கூறுகள் சைலக்குழாயின் சுவருடன் ஒட்டிணைவின் காரணமாகவே பிணைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள் போல நீர்த்துளிகளை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவரங்களின் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நீராவி போக்கின் வீதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில்
நீராக வடிய ஆரம்பிக்கும். இதற்கு பேர் தான் நீர் வடிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராவி போக்கு ஆவியாக மாறாது, ஏன்னா காட்டிலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால. அதனால அப்போ வந்து நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். அதுதான் இலை மேலே நீர் அது மேலே பனித்துளி நீர்த்துளிகளாக இருக்குது. சரிங்களா? இவ்வாறு நீர் வடிதல் ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேறுகிறது. இத்துளை தான் நீர் சுரப்பி அல்லது ஹைட்டோதோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. அடுத்து நீராவி போக்கினுடைய இழுவிசை என்னன்னு பாருங்க. நம்ம ஏற்கனவே இதை படிச்சது தான். ஓகேங்களா? இலைத்துளியின் வழியாக நடைபெறும் நீராவி போக்கின் காரணமாக ஒரு வெற்றிடம் உண்டாகும். இதனால் ஒரு இழுவிசை உண்டாக்கப்படுகிறது. இந்த விசையை தான் நீராவி போக்கின் இழுவிசை நம்ம படித்தோம். அப்போ நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமாக தான் சைலத்தில் உள்ள நீர் தம்பமானது மிக உயர்ந்த தாவரங்களில் மேலே ஏறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ரத்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புது டாபிக்கே ரத்தம். ரத்தம் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசுவாகும். மேலும் இது பார்த்தீங்க அப்படின்னா மனிதனின் உடல் சுற்றோட்டத்தினுடைய முக்கிய ஊடகமாகும். இப்போ தாவரங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து மனிதனுடைய சுற்றோட்ட மண்டலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதை தான் அதில் முக்கியமானது ரத்தம். அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரத்தத்தினுடைய பகுதி பொருட்கள் என்னென்னு பாருங்க. ரத்தம் 2 முக்கிய பகுதி பொருட்களான பிளாஸ்மா எனும் திரவப்பதியும் அதனுள் மிதக்கும் ஆக்கக்கூறுகளையும் கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. பிளாஸ்மா ரத்தத்தினுடைய 55% பிளாஸ்மா ஆகும். இது சிறிதளவு காரத்தன்மையுடையது. உயிரற்ற செல் உட்பொருட்களையும் கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. கரிம பொருட்களான புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாதுப்புகள், வைட்டமின்கள் இது எல்லாமே இதில் இருக்குது. ரத்தத்தினுடைய ஆக்கக்கூறுகள் என்னன்னு பாருங்க. ரத்த அணுக்கள் 3 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி, எரித்ரோசைட்டுகள் சொல்லுவாங்க. ரத்த வெள்ளையணுக்கள் WBC, லியூக்கோசைட்டுகள், ரத்த தட்டுகள், த்ரோம்போசைட்டுகள். அடுத்து ரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். இவை மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ரத்த செல்கள். இவை எலும்பு மஞ்சையிலிருந்து உருவாகிறது. சுவாச நிரம்பியான ஹீமோகுளோபினை ஆர்பிசியை கொண்டுவதனால ரத்த சிவப்பு நிறத்துடன் காணப்படும் சொல்லுவாங்க. பாலூட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணுப்பில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவை இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் உடையது. இவற்றின் வாழ்நாள் பார்த்தீங்க அப்படின்னா 120 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆர்பிசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்கிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்து கொள்கிற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலூட்டிகளின் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுறதில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலூட்டிகளின் ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா உட்கரு இல்லாததுனால அச்செல்லானது இருபுறமும் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜனை இணைவதற்கான மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை வந்து அனுமதிக்கிறது. அந்த 2 பயனாலையும் எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாததுனால மெல்லிய ரத்த தந்திகளுக்கு அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி வந்து எளிதாக ஊடுருவதனால தான் இந்த ஆர்பிசி செல்லில் வந்து நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் வந்து காணப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ரத்த வெள்ளை அணுக்கள் WBC, லியூக்கோசைட்டுகள். இது வந்து நிறமற்றது. இவற்றில் ஹீமோகுளோபின் காணப்படுவதில்லை மற்றும் உட்கரு கொண்டவை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உட்கரு இருக்கு. அதே ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா உட்கரு எண்டோபிளாச வலைப்பின்னல் இதெல்லாம் இல்லை, இதில் இருக்கு. சரிங்களா? இவை எலும்பு மஞ்சை, மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிழநீர் முடிச்சு போன்றவற்றில் காணப்படும். இவை அமீபா போன்று நகரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், ஃபேசோஃபில், லிம்போசைட், மோனோசைட் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த வெள்ளையணுக்கள் 2 வகையாக பிரிகிறது. அவை துகளுடைய செல்கள், துகளற்ற செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துகளுடைய செல்களை வந்து இவை சைட்டோபிளாஸில் துகள்களை கொண்டது. இவற்றின் உட்கருக்கள் ஒழுங்கற்றது, கதுப்புகளை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 3 வகைப்படும். நியூட்ரோஃபில்கள், ஈஸ்னோஃபில்கள், ஃபேசோஃபில்கள். இந்த நியூட்ரோஃபில்கள்லாம் என்னன்னு பாருங்க. இவை அளவில் பெரியது. இவற்றின் உட்கரு பார்த்தீங்கன்னா 2 to 7 கதுப்புகளை கொண்டது. மொத்த வெள்ளை அணுக்கள்ல 60 to 65% நியூட்ரோஃபில்கள் தான் காணப்படும் சொல்றாங்க. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈஸ்னோஃபில்கள்னா என்னன்னு பாருங்க. இவற்றின் உட்கரு பார்த்தீங்க அப்படின்னா 2 கதுப்புகளை கொண்டது. மொத்த வெள்ளை அணுக்கள்ல 2% 3% வரை இந்த வகை செல்கள் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது ஈஸ்னோஃபில்களுடைய முக்கிய பணிகள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பேசோஃபில்கள் அப்படின்னு பாருங்க. பேசோஃபில்கள் கதுப்புடைய உட்கருவை கொண்டுள்ளன. மொத்த வெள்ளை அணுக்கள்ல 0.5%லேருந்து 10% வரைக்கும் இந்த வகை செல்கள் இருக்கிறதா சொல்றாங்க. வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை வந்து வெளியேற்றும். அதுதான் இந்த பேசோஃபில்கள். துகள்களற்ற செல்கள் பாருங்க. இவற்றின் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் வந்து காணப்படுவதில்லை. இவை 2 வகைப்படும். லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள். இதனுடைய படம்லாம் முன்னாடியே பார்த்தோம். இந்த லிம்போசைட்டுகள்லாம் என்னன்னு பாருங்க. மொத்த வெள்ளை அணுக்கள்ல இவை 20% வந்து 20லேருந்து 25% காணப்படுது. வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது இவை எதிர்ப்பொருளை உருவாக்குறது இந்த லிம்போசைட்டுகள் தான். அதே மோனோசைட்டுகள்னா என்னன்னு பாருங்க. இவை லியூக்கோசைட்டுகளிலே மிகப்பெரியது. இவை அமீபாய்டு வடிவம் உடையது. மொத்த வெள்ளை அணுக்கள்ல 5லேருந்து 6% வந்து உள்ளது. இவை விலங்கு செல்களாதால் பாக்டீரியா வந்து விழுங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. விழுங்குகின்றன. அடுத்து ரத்த தட்டுகள், த்ரம்போசைட்டுகள்லாம் என்னன்னு பாருங்க. இவை அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றது. இவற்றில் உட்கரு காணப்படாது. 1 கனமில்லி ரத்தத்தை பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம்லேருந்து 4 லட்சம் வரைக்கும் ரத்த தட்டுகள் உள்ளது. இவற்றின் வாழ்நாள்கள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நாட்கள் தான்.
ரத்தம் உறைதலில் இதனுடைய முக்கிய பங்கு இருக்கும். காயங்கள் ஏற்படும் போது ரத்த உறைதலை ஏற்படுத்தி ரத்தப்போக்கை ஏற்படுறதுக்கு ரத்தப்போக்கை வந்து தடுக்கிறது இதுதான். சரிங்களா? மேலும் தெரிந்து கொள்களை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அனிமியா, ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை வந்து குறையிறது அனிமியா. லியூகோசைட்டாசிஸ், ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறையிறது லியூகோசைட்டாசிஸ். லியூகோஃபினியா, ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறையிறது லியூகோஃபினியா. த்ரிம்போசைட்டோஃபினியா, ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறையிறது இதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 1 மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரத்தத்தினுடைய பணிகள் பாருங்க. சுவாச வாயுக்களை கடத்துது, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துறது. ஹார்மோன்களை கடத்துறது. நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அம்மோனியா, யூரியா, யூரிக் அமிலம் அப்புறம் வந்து போன்றவற்றை கடத்துறது இதனுடைய வேலை. நோய் தாக்குதலிருந்து உடலை பாதுகாக்கிறது. உடலின் வெப்பநிலை மற்றும் pH ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது. உடலின் நீர் சமநிலையையும் இது வந்து பராமரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எப்படி தாவரத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது இப்போ வந்து மனிதனுடைய சுற்றோட்ட மண்டலமான ஃபர்ஸ்ட் வந்து ரத்தத்தை பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து ரத்த நாளங்கள் மற்றும் தமனிகள் மற்றும் சிரைகள் வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.